மிருகத்தின் மேல் பெண்மணி. 7 தூதர்களில் ஒரு தூதன் வந்து என்னிடம் பேசினான். 7 கிண்ணம் வைத்திருந்த 7 தூதர்களில் இத்தூதனும் ஒருவன். அவன், வா, ஒரு பிரசித்தி பெற்ற வேசிக்கு வரப்போகும் தண்டனையை உனக்கு காட்டுவேன். அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறவள். பூமியில் உள்ள ராஜாக்கள் அந்த வேசியோடு பாவம் செய்தார்கள். அவளது வேசித்தனமாகிய மதுவால் உலகில் உள்ள மக்கள் நிலை தடுமாறியவர்கள் ஆனார்கள் என்றான். ஆவியானவரால் என்னை பாலைவனத்துக்கு அத்தூதன் கொண்டு போனான். அங்கே ஒரு பெண் ஒரு சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த மிருகத்தின் மேல் தீய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இரத்த வண்ணத்தில் சிவப்பு இரத்தாம்பராமுள்ள ஆடை அந்த பெண்ணுக்கு அணிவிக்கப்பட்டது. அவள் பொன்னாலும் நகையாலும் முத்துகளாலும் தன்னை அலங்கரித்திருந்தாள். அவள் கரையில் ஒரு பொன் கோப்பையை வைத்திருந்தாள். இக்கோப்பை அருவருப்பாலும் வேசித்தனமாகிய அசிங்கத்தாலும் நிறைந்திருந்தன. அவளது நெற்றியில் அவளுக்குரிய பட்டப்பெயர் எழுதப்பட்டிருந்தது. அப்பட்டப்பெயருக்கு ஒரு மறைப்பொருளும் உண்டு. எழுதப்பட்டிருந்த வாசகம் இதுதான்: மகாபாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அப்பெண் குடித்திருந்ததை நான் பார்த்தேன். அவள் தேவனின் பரிசுத்தமான மக்களின் இரத்தத்தாலும் இயேசுவின் சாட்சிகளின் இரத்தத்தாலும் நிலை தடுமாறி இருந்தாள். அவளது பார்த்தபோது எனக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. அப்போது தூதன் என்னை பார்த்து, ஏன் அதிசயப்படுகிறாய்? நான் இவளுடைய ரகசியத்தையும் இவளை சுமக்கிற 7 தலைகளையும் 10 கொம்பல்களும் கொண்ட அம்மிருகத்தின் ரகசியத்தையும் உனக்கு கூறுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்பொரு காலத்தில் உயிருடன் இருந்தது. ஆனால் இப்போது அது உயிருடன் இல்லை. அது உயிரடைந்து அடித்தளமற்ற பாதாளத்திலிருந்து ஏறி வந்து அழிவை நோக்கி போகிறது. இந்த உலகத்தில் வாழும் மக்கள் இம்மிருகத்தை காணும்போது ஆச்சரியப்படுவார்கள். காரணம், இது ஒரு காலத்தில் உயிரோடு இருந்தது, பின் இராமல் போனது. ஆனால் மீண்டும் வரப்போகிறது. இம்மக்களின் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் உலகம் தொடங்கின நாள் முதல் எழுதப்படாமல் இருந்தது. இதை புரிந்து கொள்ள உனக்கு ஞானமுள்ள மனம் வேண்டும். அந்த 7 தலைகளும் அந்த பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கிற 7 மலைகளாகும். அவை 7 ராஜாக்களும் ஆகும். இவர்களில் 5 பேர் விழுவார்கள். ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் இன்னும் வரவில்லை. அவன் வந்த பிறகு கொஞ்ச காலம்தான் உயிரோடு இருப்பான். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆம் ராஜாவாவான். அவன் அந்த 7இல் ஒருவனாக இருந்து அழிவை நோக்கி செல்வான். நீ பார்த்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாகும். இந்த 10 பேரும் இன்னும் தம் ராஜ்யங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. எனினும் இந்த மிருகத்துடன் சேர்ந்து 1 மணி நேரம் ஆள்வதற்கு உரிய அதிகாரத்தை பெற்றுள்ளார்கள். இவர்கள் ஒரே நோக்கமுடையவர்கள். அவர்கள் தம் சக்தியையும் அதிகாரத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் போர் செய்வார்கள். ஆனால் இவர்களை ஆட்டுக்குட்டியானவர் தோற்கடிப்பார். ஏனென்றால் அவர் கர்த்தர்களின் கர்த்தர், ராஜாக்களின் ராஜா. அவர் தாம் அழைத்தவர்களாகிய தம்முடைய தேர்ந்தெடுத்தவர்களோடும் நம்பிக்கை உரியவர்களோடும் கூட அவர்களை தோற்கடிப்பார் என்று சொன்னான். பிறகு அந்த தூதனிடம், அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற நீர்நிலைகளை பார்த்தாய் அல்லவா? அந்த நீர்நிலைகள் தான் உலகத்தில் உள்ள மக்கள், குடிகள், தேசங்கள், மொழிகளாக இருக்கின்றன. நீ பார்த்த அந்த மிருகம், அதன் 10 கொம்புகளும் அந்த வேசியை வெறுப்பர். அவளிடம் உள்ள அனைத்தும் அவர்கள் பறித்து கொண்டு அவளை நிர்வாணமாக விட்டுவிடுவர். அவர்கள் உடலை தின்பார்கள். அவர்கள் அவளை நெருப்பால் சுட்டெரிப்பார்கள். தன் குறிக்கோளை நிறைவேற்ற அந்த 10 கொம்புகளும் விருப்பம் கொள்ள தேவன் காரணமானார். ஆளுவதற்குரிய அவர்கள் அதிகாரத்தை அம்மிருகத்துக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டனர். தேவன் சொன்னவை நிறைவேறும் காலம் வரை அவர்கள் ஆளுவார்கள். பூமியின் ராஜாக்கள் மீது அரசாள்கிற மகா நகரமானது நீ பார்த்த பெண்ணாகும் என்று சொன்னான்.